அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 7th புது புத்தகத்தில் இயல் 1 பார்க்கலாம். நாமக்கல் கவிஞரை பற்றிய பாடல்கள் இது ஓகேங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உலக மொழிகளில் தொன்மையானது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லப்படுது. அது மேன்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி, வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது, காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றும் என்றும் இளமையோடு திகழும் மொழி அப்படின்னா இது நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையாக அதுதான். ஓகேங்களா. ஸோ நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களே, கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஏகப்பட்ட ஓல்டு கொஷின்ஸ் போட்டிருக்காரு. இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து அதில் போஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் என்னால் தெரிஞ்சிக்கலாம். ஸோ எந்தளவுக்கு கொஷின்ஸ் டீப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்றது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு 500+ கொஷின்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நாமக்கல் கவிஞர் அப்படின்னா பார்த்திங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். ஸோ சம்டைம்ஸ் இந்த 2 லைனை கொடுத்து கூட இந்த லைன் யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது அப்படின்றாங்க. கொல்லாமை விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்பும் அறமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் புலிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் இந்த பாடலை எழுதியிருப்பார். ஸோ அவருடைய ராமலிங்கனார் என்பவருடைய இது பேர் என்ன அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படின்னா நோன்பு. குறி அப்படின்னா குறிக்கோள். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. குறி அப்படின்னானது குறிக்கோள், பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற, விரதம் நோன்பு, ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். ஸோ இது பாடல் பொருள் என்ன அப்படின்னா நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தமிழ் கற்றோர் என்ன பண்ண மாட்டார்? பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். ஆக்சுவலாக இப்போ அப்படியா இருக்குது, வாய்ப்பே கிடையாதுல்ல. தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்மையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ எது உதவும் அப்படின்னா அன்பும் அறமும் தான் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கூட ஒரு டைம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்மை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ எது உதவும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அன்பும் அறமும். நாம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பும் அறத்தையும் தூண்டும். தமிழ்மொழி என்ன பண்ணலாம்? அன்பும் அறத்தையும் தூண்டுகிறது. அச்சத்தை போக்கி இன்பம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் தேன் போன்ற மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பாடலை முடிச்சு வந்திருப்பார். நூல்வழி பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் யார்? நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, இந்த கோர்ஸ் தான் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியால் இவர் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுவார்? காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. ஸோ நாமக்கல் கவிஞரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா பழைய புத்தகம், புது புத்தகம் எல்லா டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் அதில் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்குறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஓகேங்களா. ஸோ என் கதை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சுயசரிதை, அவருடைய வாழ்க்கையோட சொந்த கதையை பற்றி எழுதியிருந்திருப்பார். ஸோ என் கதை அப்படின்னு சொல்லிட்டு சுயசரிதை எழுதின முதல் ஆள் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா. ஸோ நாமக்கல் கவிஞரை பற்றி புது புத்தகத்தில் ஒன்றும் பெருசாக எப்படி சொல்கிறது, பழைய புத்தகத்தில் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. புது புத்தகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடல், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை, இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 லைன் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது. ஸோ இந்த பாடலுக்கான ஆசிரியர் யாருன்னு கொடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாரதியார்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளும் உணர்ச்சி வசப்பட்டு பாரதியார்னு போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 2 லைன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் 2 லைன் தான் நம்ம படிச்சிருவோம்ல. அதனால் இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். 2023 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நடந்த எக்ஸாமும் ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த 4 எக்ஸாம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் கேட்டதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 கொஷின் 4 கொஷின் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து அதில் வந்து ஒரு 3 கொஷினாச்சும் என்ன பண்ணுறாங்க, கீழே இருந்த பாடல்களை எடுத்து போட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாடலுடைய கீழ் வரிகள் 2 வரிகளை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற இது 2க்கும் முன்னாடியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ முடிஞ்சால் கீழே இருக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்தது நாம் பார்த்திட அப்படின்றது. ஸோ இது வந்து எழுதுனது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் வந்து எழுதுந்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா கொள்கை தான் ரைட்டு. ஸோ நான் வந்து இது தப்பாக இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப்பில் வந்து கொஷின் போடும்போது தப்பாக போட்டேன். ஓகேங்களா? நெறி என்னும் சொல்லின் பொருள் வந்து குறிக்கோள். குரலாகும் என்னும் சொல்லி பிரித்து எழுதுகிறது குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒளி அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், வானொலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்திருப்பேன், எதுகை மோனை கியப்பு, அது ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது, முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வருவது மோனை அப்படின்னு சொல்லலாம் இலக்கண குறிப்பில். அதே பார்த்திங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, என்ன சொல்கிறாங்க, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயபு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அருள் நெறி அதுவே. ஸோ இது 2லேயும் பார்த்திங்கன்னா முதல் 2 எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரே இப்படி இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் மோனை. சப்போஸ் இப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வருது, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து மாறி இருக்குது, ஆனால் 2ஆம் எழுத்து பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ வந்து தமிழில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொல்லலாம், எதுகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறுதி எழுத்துனா ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்து. ஓகேங்களா? அந்த கடைசி எழுத்து வந்து இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயபு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் இம்முன்னு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்தால் இயபு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து 8th வரைக்கும் இலக்கணம் வந்து ஸ்கூல் புக் இலக்கணம் போட்டிருக்கோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இடையில எங்கெங்கெல்லாம் அந்த ஒளி மரபு, வினை மரபு, ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பலா வாழை மரபு தொடர்கள், பொருந்தாத சொல்லை கண்டறி, இது எல்லாமே வந்து இலக்கணத்தில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து போய் பார்த்தோம். ஓர் அந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன், சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு குரூப் 4 வந்து 39 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு 2013 2023 வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்ம தமிழில் வந்து எல்லாமே படிப்போம், இலக்கணத்தில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஸோ இலக்கணத்தில் தான் நிறையா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 95+ போடணும்னா இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 95+ போடுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நன்றி நண்பர்களே, பாய்.